நடுவர்கள் ஒருதலை பட்சமான செயல். மெஸ்ஸிக்கு ஆதரவா இருந்தாங்க. ஃபிஃபா மீது பாய்ந்த குற்றச்சாட்டு அம்புகள். சமீபத்தில் நடந்த அர்ஜென்டினா எகிப்து அணியினருக்கு இடையேயான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணி கடைசி கட்டத்தில் நடந்த பல்வேறு திருப்பங்களால் அதிரடியாக வென்றது. நிச்சயமாக தோற்று போய்விடும் என கருதப்பட்ட அர்ஜென்டினா அணி கடைசி 12 நிமிட ஆட்டத்தில் அதிரடியாக கோல்களை அடித்து வெற்றியை கைப்பற்றி காலிறுதி போட்டிக்கு முன்னேறியது. இந்த ஆட்டத்தின் முடிவை தொடர்ந்து உலக அளவில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய நாடுகள் ஃபிஃபாவின் மீது பாய்ந்துள்ளன. 2026 ஃபிஃபா உலகக் கோப்பையின் ரவுண்ட் ஆஃப் 16 ஆட்டத்தில் எகிப்து அணிக்கு எதிராக எடுக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய நடுவர் முடிவுகள் இப்பொழுது வெறும் விளையாட்டு புகாராக மட்டும் நீடிக்கவில்லை. இது உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறிவிட்டது. அதாவது, முதலில் மெஸ்ஸி ஜெயிக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே நடுவர்கள் தீர்ப்புகளை ஒருதலை பட்சமாக வழங்கியதாக புகார் வைக்கப்பட்டது. தற்பொழுது இஸ்லாமிய நாடு ஒன்றை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு இப்படி தீர்ப்புகள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த ஆட்டத்தில் பல்வேறு அதிர்ச்சி சம்பவங்கள் நடந்தன. அர்ஜென்டினா அணிக்கு சாதகமாக எகிப்தின் கோல் மறுக்கப்பட்டது முதல் சர்ச்சையாக இருந்தது. அதன் பிறகு பெனால்டி தராமல் புறக்கணிக்கப்பட்டது இரண்டாவது சர்ச்சையாகவும், பல இடங்களில் மெஸ்ஸிக்கு ஆதரவான முடிவுகள் எடுக்கப்பட்டது மூன்றாவது சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்படி தொடர் சர்ச்சைகள் மற்றும் தவறான முடிவுகள் ஒட்டுமொத்த அரபு நாடுகள் மற்றும் உலகளாவிய இஸ்லாமிய சமூகத்தினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல இஸ்லாமிய கூட்டமைப்புகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் ஊடகங்கள் பலவும் பன்னாட்டு கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றன. போட்டி முடிந்து சில மணி நேரங்களிலேயே எகிப்து, சவுதி அரேபியா, மொராக்கோ மற்றும் கத்தார் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகளின் சமூக வலைதள பக்கங்களில் ஃபிஃபாவுக்கு எதிரான ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் செய்ய தொடங்கிவிட்டனர். முக்கிய இஸ்லாமிய கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கடுமையான விமர்சனங்களை ஃபிஃபாவுக்கு எதிராகவும் முன்வைத்து வருகின்றனர். மேற்கத்திய நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் அணிகளுக்கு கொடுக்கும் அதே உரிமையையும் மரியாதையையும் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள், இஸ்லாமிய பின்புலம் கொண்ட அணிகளுக்கு உரிய மரியாதையை ஃபிஃபா வழங்குவதில்லை. இப்படிப்பட்ட ஃபிஃபாவை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர்கள் சோசியல் மீடியாவில் போஸ்டுகளை செய்து வருகின்றனர். இஸ்லாமிய பின்புலம் கொண்ட உச்சத்தை நோக்கிய முன்னேறிய எகிப்து அணியின் கனவு நடுவர்களின் ஒருதலை பட்சமான முடிவுகளால் திட்டமிட்டு தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா பாக்ஸுக்குள் எகிப்து வீரர்கள் முஸ்தபா ஜிகோ, ஒமர் மர்மூஷ் ஆகியோரின் ஜெர்சி அப்பட்டமாக இழுக்கப்பட்ட போதும் நடுவர்கள் மௌனம் காத்தது ஏன் என்ற கேள்வி மத்திய கிழக்கு நாடுகளில் எழுந்துள்ளது. மெஸ்ஸி போன்ற ஒரு சர்வதேச கால்பந்து பிராண்டு உலகக்கோப்பையின் அடுத்தடுத்த சுற்றுகளில் விளையாடினால் மட்டுமே ஃபிஃபாவுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வருமானம் கிடைக்கும். அதற்காகவே எகிப்து போன்ற வளரும் அரபு நாடுகளின் உழைப்பு பலிகடாக்கப்படுகிறது என்றும் அல் ஜைரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களின் விவாதங்களில் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.